ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 28/4/2026. இன்று நம்ம இங்கே கண்ணபுரம் மாடு சந்தையில் எத்தனை மாடுகள் இன்னும் இருக்குது, என்னென்ன மாடுகள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இன்னும் எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து அப்படியே காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு வந்த வரைக்கும் இங்கே மாடுகள் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று நைட்டு வாங்கினவங்கெல்லாம் இங்கே கட்டி இருந்திருக்காங்க போல், அவங்கெல்லாம் அவுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மிச்சம் எவ்வளோ மாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து கொண்டு வந்துருந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருந்தார். இப்போ இருக்கிற மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்குது. கன்றுகள் நிறையா இருக்குது. ஒரு காளை இருக்குது, அது போக இங்கே ஒரு செவலக்காளை ஒன்று இருக்குதுங்க. கண் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா என்ன ஏது அப்படின்றது கரெக்டாக தெரில. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மறுபடி திரும்ப இரவு அல்லது சாயங்காலமாக வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் மாடு இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய மாடுகள் இல்லை அப்படின்றது. தற்போது ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய கன்றுகள் இதெல்லாம் தான். இங்கே ஒரு மாடு இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே மாடுகள் தான். அதுக்கு அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு செவலை மயிலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் இருக்குதுங்க. காராம்பஸ் கன்று, மயிலக்கன்று அப்படின்ட்டு நிறையா இருக்குது. நம்ம அன்னைக்கு ஜெய் ஃபார்ம்ஸில் எடுத்த காணொலியில் அந்த அண்ணன் பேசும்போது மைக்கில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் திரும்ப ஒரு டைம் கூப்பிட்டு கேட்டு ஒரு காணொலி எடுக்கணும். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இன்னைக்கு கண்ணபுரத்தில் செவ்வாய்க்கிழமை 4வது நாளுங்களா 5வது நாள்? இன்னைக்கு சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், நாலு. ஓகே. இன்னும் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ எத்தனை மாடு? கிட்டத்தட்ட 90 மாடு கொண்டு வந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. 60-70 மாட்டுக்கு மேலே போயிடுச்சு. சரிங்க. இன்னொரு 10-30 தான் இருக்கு. ஓகே. இன்னைக்கெல்லாம் காலக்கண்ணுகள்லாம் கூட வித்துச்சு. சரிங்க. ஒரு 15,000 ரூபா 17,000 ரூபாய் அப்படி எல்லாம் புதுக்கோட்டைக்கார நிறைய வாங்கினாங்க. சரிங்க. நேற்று ஒரு பூச்சிக்கால 2.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தனுங்க. சரிங்கண்ணா. அதுபோக இன்னும் ஜோடிக்கால வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தேன். பசு மாட்டில் 1,20,000 ஒரு மாடு கொடுத்தேன். சரிங்கண்ணா. அப்புறம் 40,000 மாடு கொடுத்தனுங்க. சரிங்க. இந்த மாதிரி தரமான மாடுகளை கண்ணாவரத்தில் எப்பவுமே வருஷ புகழ் பண்ற தேரு. சரிங்க. தரமான மாடுகளை விற்கிறதுக்கு கண்ணாவரம் தேர் தான் கரெக்டான தேரு. காங்கேய ஒரிஜினல் மாடு மட்டும் வேணும்னால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க. பிற வந்து இந்த கிர்ரு, சாய்வால் இந்த மாதிரி மாடல் நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்க. காங்கேய மாட்டில் கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, பசுமாடு, சரிங்க, ஜோடிக்காலை எது வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணல. திருப்பூர் மாவட்டம், பல்லடம், கோயம்புத்தூர் பக்கங்க. சரிங்க. நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968. தரமான மாடு வேணும், எனக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சரி. ஒவ்வொரு மாடும் நம்மகிட்ட தரமாக குவாலிட்டியாக இருக்குது. காங்கை மாடு மட்டும். சரி. நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. ஜெய் ஃபார்ம்ஸுங்க. கான்டாக்ட் நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து கான்டாக்ட் நம்பரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வரைக்கும் இருக்கிற மாடுகள் நம்ம எடுக்கவே பணம் வேணால் 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மாடுகள் விற்பனையில் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காருங்க. செல்வண்ணாவோட மாடுகள்லாம் அந்த பக்கம் இருக்குது. அதையும் போய் நம்ம கவர் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்தையும் ஒரு டைம் பக்கத்தில் க்ளோஸில் ஒரு டைம் காட்டிடலாம். திரும்ப நம்ம காங்கேய மாடுகள் இந்த அளவுக்கு எங்கே எப்போ எடுக்க போகிறோம்னு தெரியாது. அதனால் இந்த டைம் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து எடுக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா மாடுகள் குறைஞ்சிக்கிட்டு வர நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நிறைய மாடுகள் இருக்குது. எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அப்படின்னோம்னா மாடுகள் இனி போயிருமே, அதுக்குள்ளே நம்ம நிறைய காணொலி எடுக்கணும் அப்படின்ட்டு. நல்லா ஒரு பெரிய மாடு விற்றுட்டாங்களா என்னன்னு தெரியல. கம்பி வேலியில் கட்டியிருக்காங்க. கம்பி வேலியில் கட்டி இருக்கிறது விற்றுருந்தாலும் விற்றுருக்கலாங்க. அது போக பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குது. அப்படியே கம்பி வேலிக்கு அந்த பக்கம் மாடு காணோம். எல்லா மாடுமே விற்றுருச்சு. செல்வண்ணாவோட மாடுகள் முதற்கொண்டு எல்லாமே விற்றுருச்சுங்க. இந்த பக்கம் கம்பி வேலிக்கு அந்த பக்கம் ஒன்றையுமே காண மாடுகள்.
நான் இன்னும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோதான் போல். சரி பார்க்கலாம், இன்னும் மாடுகள் இறக்குறாங்களா என்ன ஏதுன்னு பார்ப்போம். மாடுகள் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு. மயிலக்கடாரி, இங்கே ஒரு காரி காலக்கண்ணு ஒன்று இருக்குது. இந்த காரி பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் மதிப்புள்ள காரி. இது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் நான் கேட்டு சொல்கிறேன். இங்கே ஒரு செவலை, அதுபோல் இங்கே ஒரு மயிலையும் அவங்ககிட்ட இருக்குது. நம்பர் வந்து போன டைம் இது பண்ணும்போது நம்பர் கரெக்டாக விழுகல, வாய்ஸ் கேட்கல. நம்பர் விழுகலைங்கிற வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை, அதனால் வாய்ஸ் வந்து கேட்கலை. முதுகில் லைட்டாக ஒயிட் இருக்குங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம பேர் டீட்டெயில்ஸ் சொல்லி. பேர் சுரேந்திரங்க. சரிங்க. அழகுமலை சேமலை கோண்டம்பாளையம். ஓகேங்கண்ணா. இந்த கண்ணு வந்து ஃபோன் நம்பர் வந்து 9364495637. ஓகே. இந்த காரியோட ரேட் என்னங்க? காரி வந்து 30,000 ரூபாய்னு கொடுத்துடலாம். 30,000 ரூபாய்னு கொடுத்துடலாங்க. ரெண்டு மின் பின் கொடுத்துடலாம். சரி. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? ஆனால் கண்ணு இது ஒரு 10 மாதம் இருக்குங்க. 10 மாதம் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது தவிர நம்மகிட்ட கன்றுகள் இருக்காங்கன்னா? கன்றுகள் நீ தோட்டத்தில் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அந்த மயிலையெல்லாம் வித்துருச்சுங்களா? அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே. கொடுத்த மாடுகள் தான் கட்டி இருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ நம்மகிட்ட இது ஒன்று தான் இருக்குது. இதே இருக்கு. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. அந்த வீரனம்பாளையம் பாலுன்னு சொன்னது. வீரனம்பாளையம் பாலு அந்த ஐயா, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர். அவர் மாடு வந்து எப்பவுமே வச்சிருப்பாரு. வீரனம்பாளையம் பாலு. ஓகேங்கண்ணா. நான் அப்படியே அந்த ஐயனோட நம்பர். அவங்க மாமா நம்பர் வந்து 6380 ஓகே 8133 ஓகே 39. இதுதான் அவங்க இந்த ஐயனோட நம்பர். ஓகே. அந்த ஐயங்கிட்ட பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் எப்போவுமே மாடுகள் இருக்கும். 24x7 எப்போ வேணாலும் கான்டாக்ட். மாமா வாங்க. இந்த ஐயாவது அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது சரியாக ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, அதனால. என்னங்கய்யா? வந்துச்சுங்க, கடைசியில் வாய்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் தான் ஆடியோ கொடுத்தேன். ஆமாங்க ஐயா. இந்த ஐயங்கிட்ட தான் இருக்குது. மாடுகள் எப்போ வேணால் வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. வீரனம்பாளையம் பாலு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் அந்த அண்ணா சொன்னது தான். நந்திராஜா கேட்டல் ஃபார்ம்ஸில் 6 மாத சனையுடைய ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்குதுங்க. 3 கிடாரியும் இருக்குதுங்க. ஒரு கிடாரி 2 காளை. இது காரியாங்கன்னா இது ரெண்டும் காராம்பஸ் ஒன்று இருக்குது. அதுவாக ஒரு மயில காலக்கண்ணு ஒன்று இருக்குது. இந்த மாடு 6 மாத சனை. இது என்ன விலையின கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? அது 85 ரூபா சொல்லியிருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இது காராம்பஸ்ஸுங்களா? அது காராம்பஸ்ஸு என்ன விலை சொல்லுதுங்க? 30 ரூபாய். ஒரு 8-9 மாதம் இருக்குங்களா? 1 வருஷம் இருக்கும். ஓகே. ஒரு வருஷத்தை காராம்பஸ்ஸு கன்று 30 ரூபா சொல்கிறாங்க. இந்த மயிலக்காலைங்கண்ணா 1 வருஷம் இருக்குங்க. விலை என்ன சொல்லுதுங்கண்ணா? 22 ரூபா சொல்லியிருக்குது. ஓகே. இதுங்கண்ணா இந்த காரங்கால 35. ஓகே. விலையெல்லாம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பீங்களாங்கண்ணா? அனுசரித்து வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்க? பெருமாள். ஓகேங்கண்ணா. கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? என்னங்கண்ணா? ஓனர் நம்பர் சொல்லுங்கள். மைக்லேயே சொல்லிடுங்க. சொல்லுங்கள். 98ங்கண்ணா 98 65 65 24 24ங்களா? 75 75 22ங்க. 22 கடைசியா? ஓகே. அங்கே நம்பர் இருக்குதுங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அவர் நம்பர் தாங்க.
தென்னிலை கரூர் மாவட்டம் நந்திராஜா கேட்டில் ஃபார்ம்ஸ். இதுதான் இவங்க எடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மயிலை அது போக 3 கன்று இருக்குது. 3 கன்று இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அணையான் துணை 9865247522 ஒரு நம்பரு, 8270247522 ஒரு நம்பர், 9443047522 இது ஒரு நம்பர். ஆக மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. இது யாரோட மாடுகள் அப்படின்னு தெரில. இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கார்னரில் இருக்குங்காட்டி பெருசாக நம்மளோட கவனத்தை இருக்கல. இதெல்லாம் அப்படியே மேம்பாக்கு உள்ளே வர்றதுக்குள்ளேயே நிறைய மாடுகளை பார்த்துட்றோம். நம்ம அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறோம். அந்த பக்கமே நின்றுட்டோம் கவனிச்சதுனால. இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே நிறைய பேரை பார்த்துட்டு வர்றதுனால அவங்ககிட்ட பேசிட்டு அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே டைம் ஆகிடுது. அப்படியே கிளம்பிடுறோம். ஆனால் இங்கே நிறைய மாடுகள், நல்ல நல்ல மாடுகள் இருக்குது. எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. நல்ல ஒரு சைஸ் மாடு. 2 கன்றுக்குட்டி இருக்குது. அது இதுகளுடைய இந்த மாடுகளுடைய கன்றுகளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேமரா ஐடியா கெனான். இந்த மாடு காங்கிரீட் கூட சேர்ந்த மாதிரி கிராஸ் போல் தெரியுது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொம்பு நல்லா பெரிய கொம்பாக இருக்குது, காங்கிரீட் மாதிரி. அது போக இங்கே இருக்குது. நிறைய மாடுகள் இருக்குது. விலை நிலவரம் கேட்டால் சொல்லுவாங்களா. கரூர் குணா ஃபார்ம்ஸ்க்கு அப்படி ஆப்போசிட்டில் கொஞ்சம் மாடுகள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு கேட்லேருந்து வந்தோம் அப்படின்னோம்னா செல்வண்ணாவோட ஃபார்முக்கு பக்கத்து ஃபார்ம். ஆமாண்ணா. இங்கே வரிசையாக மாடுகள் கட்டி வச்சிருக்காங்க. அங்கே லாஸ்ட்டில் ஒரு 2 ஒரே மாதிரியான கொம்புகளையுடைய வண்டி மாடு இருக்குது. இங்கே கொஞ்சம் மாடுகள் இருக்குதுங்க. அது போக அங்கே 2 மாடு கட்டியிருக்காங்க. 2 மாடு. இங்கே ஒரு மாடு செவலை காளை. இது செவலைக்காளை எருது. அங்கே ஒரு செவலை வேணால் பூச்சிக்கு உபயோகப்படுத்துகிறதாக இருக்கும் போல். அப்புறம் இது 2 பார்த்தீங்க அப்படின்னா காளை, அந்த பக்கம் மயிலக்காளைன்னு இருக்குது. செவலைக்காளை 2 இருக்குது. அந்த பக்கம் ஒரு மயிலக்காளை, அதுக்கு அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது. அது காளையா மாடான்னு தெரியல, போய் பார்ப்போம். காளை, மயிலக்காளை, எருதாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செல்வண்ணாவோட கன்றுகள் இன்னும் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 2 3 மயிலக்காலக்கன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் ஒரே ஃப்ரேமில் தெரியுது. அதுபோல் ஒரு செவலைக்காளை. இது எல்லாமே காளைகள் தான். காளை, இங்கே ஒரு காரி. செவலையில் கொஞ்சம் மயிலை கலந்த மாதிரி ஒரு காளை. இது ஒரு செவலைக்காளை. 3 3 6 7 8 காளைகள் மொத்தமாக இங்கே இருக்குது. செல்வண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். ஓகேங்கண்ணா. அண்ணா இந்த இப்போ எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்குது? இது வரைக்கும் எத்தனை மாடு சேல்ஸ் ஆகிருக்கு? அண்ணா 40 மாடு கொண்டு வந்தேன். சரிங்க.
வித்துட்டேன். இன்னும் 32 மாடு வித்தாச்சுங்க. சரிங்கண்ணா. இன்னும் 8 மாடு இருக்குதுங்க. இன்னும் 8 மாடு இருக்குது. ஆமாம். ஓகேங்கண்ணா. அதெல்லாம் விலை நிலவரம் எந்த range ல அதெல்லாம் இருக்குது? எல்லாமே பரவாயில்லைங்க. நான் இது வரைக்கும் விற்றதெல்லாம் பரவாயில்ல. சரிங்க. இனிமேல் விற்கிறது எப்படி விற்குமோ தெரியல. ஓகேங்க. இது வரைக்கும் விற்றதெல்லாம் நல்லா தெளிவாக விற்றுருக்குது. சரி 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 சரிங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குதுங்க? இப்போ வந்து இருக்குதுங்கன்னா 40, 35, சரிங்க, 25, 30 ஆ, இந்த ரேட்டில் இருக்குதுங்க. எல்லா காலக்கன் ஒரே கிடாரிக்கன் காராம்பசு காரம்பஸ் ஆமா. படுத்துருக்கிறதுங்களா? நிற்கிறது. நிற்கிறது. ஓகே. ஒரே ஒரு கெடாரிக்கன்று மட்டும் இருக்குது. கெடாரிக்கன்று வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. ஆனால் அப்படியே நம்ம காண்டாக்ட் நம்பர், நம்ம ஊர் எல்லாம் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. நான் பெரியார் மாவட்டம், சரிங்க கொங்கம்பாளையம், ஊத்துக்குழி பக்கத்தில் கொங்கம்பாளையம். சரிங்க. என் பேர் செல்வம். ம் ஃபோன் நம்பர் 97 ம் 15 86 2028. ஓகே. இதுதான் செல்வண்ணாவோட காண்டாக்ட் நம்பர். இந்த மாடு வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. இங்கே உள்ள 7 காளை கன்று, அதுவாக ஒரே ஒரு காரிக்கண்ணுங்களா காராம்பஸாங்க? காராம்பஸ் கன்று ஒன்று இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. செல்வண்ணாகிட்ட இருக்குது. இன்னும் மாரிமுத்து அண்ணங்கிட்ட கொஞ்சம் மாடுகள் இருக்குது. நம்மகிட்ட என்னென்ன மாடுகள்னா என்ன பேலன்ஸ்? 2 செவலக்கண்ணு. சரிங்கண்ணா. ஒரு இந்த வட இந்தியா மாடு, அது பேர் என்னப்பா? கிர்ருங்களா? காங்கிரஸ். ஓகேங்க. ஒரு மயில பசு, குவாலிட்டியாக உள்ள பசு. சரிங்க. இந்த செவலை மாடு ஒன்று. செவலை என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? அது 38 ரூபா சொல்லுது. 38 ரூபாங்க. ஓகே. இப்போ அது சென்னைங்களா இல்லை கண்ணு மாடுங்களாங்க? 2 மாதம் சென்னை. 2 மாதம் சென்னைங்க. ஓகே. 38,000 ரூபா சொல்லுங்க. ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? அது கண்ணு போட்டு 2ஆம் நீத்து மாடு. இந்த மயில என்ன விலை சொல்லுதுங்க? இந்த மயில 60 ரூபா சொல்லுது. 60,000 ரூபா. ஓகேங்கண்ணா. அது இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? அதுவும் அந்த 2 மாதம் சென்னையில் உள்ளதுதான். சரி. ஈத்து எத்தனை நீத்துங்க அது? என்னப்பா? ஈத்து அது 3ஆம் நீத்தா இருக்கும். 3ஆம் நீத்தா இருக்கும். ஓகே. இந்த படுத்திருக்கிற செவலை எப்படிங்கண்ணா? காளைங்களா? அது காளை. ஓகே. அது என்ன விலை சொல்லுதுங்க? அது 85 ரூபா சொல்லுது. 85 ரூபா சொல்லுதுங்க. ஓகேங்கண்ணா. அது நிற்கிற செவலைங்கண்ணா? அது 2ம் சேர்ந்து. 2 சேர்ந்து ஜோடியே 85 ரூபா. இது ஜோடி காளைகள். ஓகே. ஜோடி காளைகள் ஜோடி 85,000 சொல்லுது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது காங்கிரஸுங்களா? காங்கிரஸ். அது கலப்பின மாடு. ஓகே. அது என்ன விலை சொல்லுதுங்க? அது ஒரு 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா சொல்லுதுங்க. ஓகேங்கண்ணா. கொடுக்கறதும் 30 ரூபா கூட கொடுப்பாங்க. ஓகே. விலையெல்லாம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? மாரியப்பன். நம்ம ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? 80 98 98 86 22 89. ஓகே. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் வெள்ளை கோயில். ஓகே. வெள்ளை கோயில் எங்கேங்கண்ணா? வெள்ளை கோயிலில் அங்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர். சரிங்க. மூலனூர் ரோட்லிங்களா? மூலனூர் ரோட்டில் கலக்கால சைடு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. மாடு வேணும் அப்படின்னா நம்மளை இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க. இந்த இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அதை கான்டாக்ட் பண்ணிட்டுங்க. சொல்லுங்கண்ணா. இன்னொரு நம்பர் ஐயா சொல்கிறாரு, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ மட்டும்தான் மாடுகள் கிடைக்குமாங்கண்ணா? இடையில நம்மளுக்கு மாடு தேவைப்பட்ட கேட்டால் இந்த நம்பருக்கு விட்டாக்கா கிடைக்கும், மாடு வாங்கிக்கலாங்க. ஓகே. 98 42 98 42 95 95 78 78 88. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகே. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக மாடுகள் கிடைக்கும். மாடு வாங்கிக்கலாம். ஓகேங்க. ஓகே. நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம அப்படியே அடுத்த மாடுகளை பார்க்கலாம். சரிங்கண்ணா. சரி. இங்கே ஒரு ஜோடி காளைகள் பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணன். ஜோடி காளைகள் இந்த அண்ணா பிடிச்சிருக்காரு. அண்ணா மாடு நம்மளுதுங்களா? நம்மளுதாங்க முதலாளி. ஓகேங்கண்ணா. நம்ம மாடு கொண்டு வந்திருந்தோம்னா? கொண்டு வந்து 40 ரூபாய். 40 ரூபாய். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? எல்லாம் காங்கேயம், கோயம்புத்தூர், பல்லடம். பல்லடத்துல இருந்துங்களா? சரி. நம்ம பேருங்கண்ணா? பேர் ராஜா. ஓனர் பேர் ராஜா. ஓகே. உங்க பேர் என்னங்க? நம்ம பேர் சரவணன். ஓகே. கையில பிடிச்சிருக்க இந்த ஜோடி மாடு எவ்வளோங்கண்ணா? 90 ரூபா சொல்லுது. 90 ரூபா ஜோடியா? ஓகேங்கண்ணா. இது எத்தனை மாசத்துக்கு கண்ணுங்கண்ணா? இல்லை 1 வருஷத்துக்கு கண்ணு தான். 1 வருஷத்துக்கு கண்ணு. ஜோடியா 45 சொல்றீங்க? ஆமாங்க. ஓகேங்கண்ணா.
45. இது போக நம்மகிட்ட இப்போ என்னென்ன மாடுகள் இருக்கு? எல்லாம் கொடுத்தாச்சுங்க எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ 2 ஜோடி மட்டும்தான் இருக்கு. ஆமாம் 2 ஓகே ஓகே. நம்மகிட்ட வருஷம் ஃபுல்லாக மாடு கிடைக்குமா? இந்த கண்ணபுரம் சந்தைக்காக மட்டும்தான் மாடு கொண்டு வந்துருக்கு? வருஷம் ஃபுல்லாக கிடைச்சிட்டு தான் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். அப்படியே நம்பர் சொல்கிறீங்களா? ஓனர் நம்பர் சொல்லுப்பா. நம்பரை நம்பர்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. தூங்க மாட்டாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணால் பயங்கரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? வியாபார நேரத்தில் ரொம்ப செஸ்ஸே பண்ணிடுவாங்க. ஆமாம், அதனால ஃபோன் நம்பர் கொடுக்குறது இல்லை. சரிங்கண்ணா. வந்தால் வாங்கிக்கலாம். வந்தால் வாங்கிக்கலாம். பல்லடம் இல்லைங்களா? பல்லடம். நம்மளுக்கு ஃபார்ம் பேருக்கு இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே. சந்தையெல்லாம் எந்தெந்த சந்தைக்குள்ள போவீங்க? ஒட்டஞ்சத்திரம், திருப்பூர், குண்டடம், உப்படமங்கலம், 4 சந்தை. ஈரோடு, மணப்பாறை. ஈரோடு போக மணப்பாறை. மணப்பாறை. ஓகே ரைட்டு. ஓகேங்க. இன்னும் ஒரு ஜோடி மட்டும் இருக்குது. இங்கே கண்ணபுரம் சந்தைக்கு வந்தால் இந்த 80 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சாரி 90 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதுவும் பல்லடத்துக்காரது தானம்மா. இது பூரா எடுங்க அப்படின்னாரு. இன்னும் இவங்க நிறைய கன்றுகள் இருக்குதுங்க, விற்காம வச்சுருக்காங்க. எப்போ இறக்குனாங்கன்னு தெரில. ஆனால் இன்னும் இங்கே உங்ககிட்ட கன்றுகள் இருக்குது. எல்லாமே காளை கன்றுகள் தான். இதில் பார்த்துட்ருக்கிற அனைத்துமே காளை கன்றுகள். இங்கே பாருங்கள், குட்டி புங்கனூர் குட்டை கண்ணு மாடு. அதுவே கண்ணு மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு கண்ணு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? 5 பேர் வந்திருக்கோம். 5 பேர் பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்கிறீங்க. ஓகேண்ணா. தேர் திருவிழா பார்த்துட்டு மாடு கண்ணை வாங்கிட்டு போகலான்ட்டு. சரி சரி. பேப்பர்ல பார்த்து வந்தீங்களா? ஆமாம். சரி சரி. சேனல் பார்த்து சேனல்ஸ் பார்த்து வந்திருக்கிறீங்க. ஓகே ஓகே. வருஷம் வந்துடுறீங்களா? இன்னைக்கு காலையில் தான் வந்தீங்களாங்கண்ணா? ஓகே ஓகே. தம்பிக்கு இப்போ காலையில் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க? ஓகே ஓகே. பட்டுக்கோட்டையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. ம். ஓகே ஓகேண்ணா. இப்போ ஏதாச்சும் மாடுகள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் அமையல. சரி சரி சரிங்க. ஓகேங்கண்ணா. மாடு விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? எப்படிங்கண்ணா? கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. சரி. இப்போ எப்படி கண்ணு வாங்குற மாதிரி ஐடியாங்களா? எப்படிங்கண்ணா? கண்ணு. ஓகே. எல்லாம் காலக்கண்ணுங்களா? எப்படிங்கண்ணா? காலக்கண்ணு. ஓகே. பட்டுக்கோட்டையில் நம்ம எந்த ஏரியாங்கண்ணா? பட்டுக்கோட்டை அத்தி வெட்டிங்களா? சரி 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 சரி. நீங்கள் 4 பேர் வந்திருக்கிறீங்க. 5 பேர். ஓகே. அப்படியே உங்கள் பேர்லாம் சொல்லிடுங்கண்ணா. பேர் என் பேர் ராஜசேகர். மகேஷ். ஓகேங்கண்ணா. கீதன். என்னங்கண்ணா? கீதன் ஐயா. கீதன். ஓகே. முத்து. பையன் பேர் அஜய். பையன்கிட்ட கொடுத்து சொல்லுங்க. அஜய். எத்தனை நாள் படிக்கிறீங்க? 2வது. ஓகேம்மா. ஓகேங்கண்ணா. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நிறைய பேர் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. புங்கனூர் குட்டை. வீடியோவில் பார்க்கும்போது இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தால் தான் தெரியுது அந்த மாடு எவ்வளோ கொட்டை அப்படின்ட்டு. நார்மலாக எடுத்தோம்னா அது கொட்டை மாடு அப்படின்றது நம்ப மாட்டாங்க, தெரிவிச்சுக்காது கொட்டையாக இருக்குது அப்படின்ட்டு. கொட்டை அவன மாடு நல்லா நீளமாக இருக்குது. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கங்க. ஓகேங்கண்ணா. நம்ம மாடு எங்கிருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? மணப்பாறையிலேருந்து கொண்டாந்து. மணப்பாறையிலிருந்து. எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? மாடு 30 மாடு கொண்டாந்து. 30 மாடுங்க. ஓகேங்க. நம்ம பேருங்க? பேர் சாமிநாதன். சாமிநாதன். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை மாடு விற்றுருக்குதுங்கண்ணா? எத்தனை மாடு இன்னும் இருக்குது? ஒரு 5 மாடு விற்றுருக்குதுங்க. 5 மாடு இருக்குது. 5 மாடு விற்றுருக்கு. 5 மாடு இருக்குது. பாதிக்கு பாதி அப்படியே இருக்குதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த பொங்கனூர் கொட்டை அப்படின்னா இந்த என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? பொங்கனூர் 60 ரூபா சொல்லுதுங்க. பொங்கனூர் கொட்டை 60 ரூபா சொல்லுது. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா இருக்கு? கண்ணு போட்டு 4 நாள் ஆகுதுங்க. இது காலக்கண்ணுங்களா? கிடாரிங்க? கிடாரி கண்ணுங்க. 60,000 சொல்லுது. இது கறவையெல்லாம் எவ்வளோண்ணா கொடுக்குது? 3, 2, 5 வருங்க. 5 லிட்டர் கொடுக்குது. ஆமாங்க. பரவாயில்ல. ஓகேங்கண்ணா. ஈத்து எத்தனை நீத்துங்க? 2ஆம் நீத்துங்க. 2வது ஈத்து. ஓகே. அந்த காளைங்கண்ணா?
எதுங்க அது அதுக்கு காராங்கால. காராங்களை ஆ, அது என்ன விலை சொல்லுதுங்க? 35 ரூபா 35. இந்த மயிலைங்கண்ணா? இந்த மயில மயிலைங்க 45 சொல்லு. 45. அந்த செவலைங்க? சேவலை 35 சொல்லு. 35. ஓகேங்கண்ணா. இந்த மயிலைங்கண்ணா? இந்த மயிலைங்க 45 சொல்லு. 45. இதுங்கண்ணா? இது இது கிடாரி வந்துங்க 35 சொல்லு. இது கிடாரி 35. இது ஈத்து போட்டுருச்சாங்கண்ணா? ஈத்து போட்டுருங்க 6 நான் 2 பல்லுங்க. 2 பல்லு. ஓ, இது எத்தனை ஈத்துங்கண்ணா போட்டுதுன்னா? 2ஆம் நேத்துங்க. 2ஆம் ஈத்து. இப்போ சென்னைங்களா? இப்போ பால் இருக்குதுங்க. அதான் கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி எங்க இருக்குதா? கண்ணுக்குட்டி எங்க இருக்குது? நான் கேமரா மறைச்சி தெரியல. ஓகே. இது கறவை எவ்வளோண்ணா கொடுக்குது? இது கறவை இது 3 வருங்க. 3 வருதுங்களா? ஒரு நாளைக்கு 3 வருது. ஓகே ஓகே. 2 நேரம் 3 வருங்க. 1.5 லிட்டர் கறக்குது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது தவிர இதெல்லாம் நம்மளது இல்லைங்களா? இதெல்லாம் நம்புறது. ஓகே. இதெல்லாம் நம்புறது. ஓகே. இது எல்லாமே காலக்கன்றுகள். ஆமாங்க. காலையில் எதுங்கண்ணா கொஞ்சம் பெரிய காளையாக இருக்குது? இது 2 பெருசு. இது ரெண்டு ஜோடியாக கொடுக்குறதுங்களா? ஆமாங்க. 1.25 சொல்லுது. 1.25. ஓகேங்கண்ணா. 1.25 சொல்கிறாங்க. மணப்பாறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பரு 944ங்க 944ங்க 23ங்க 23 12ங்க 12 598ங்க 598. ஓகேங்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? சாமிநாதன். சாமிநாதன். ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இது எல்லாமே சாமிநாதன் அண்ணாவோடது. இன்னும் பார்த்தீங்கன்னா 5 மாடுகள் வச்சிருக்காரு. அண்ணா எப்போ வரைக்கும் இருப்பீங்க? எத்தனை நாள் இருப்பீங்க? வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பீங்க. ஓகேங்கண்ணா. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. அதனால் மாடுகள் எப்போ வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. இந்த நம்பர் கால் பண்ண சொல்லுங்க. ஃபோன் நம்பரை கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதை வச்சுட்டு போகிறேன். அது 2 இந்த ஆத்துக்கு. மாடு பார்த்துட்ருக்காங்க. செவலை பார்த்துட்ருக்காங்க போல. கண்ணபுரம் சந்தைக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், கண்ணபுரம் சந்தைக்காக கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்கண்ணா. இது காலையில் 2 என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுது? ஒன்று வந்து 40 ரூபா வருதுண்ணா, ஒன்று 38 ரூபா வருதுண்ணா. ஓகேங்கண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? அது 38 ரூபா வருதுண்ணா, இது 40 ரூபா வருதுண்ணா. ஓகேங்கண்ணா. இது மாத வித்தியாசம் இருக்குதுங்களா? இல்லைண்ணா, காளையோட குவாலிட்டி பொறுத்து ரேட்டு சொல்லியிருக்கோம். ஆமாங்கண்ணா, குவாலிட்டி பற்றி சொல்கிறேன். நம்ம என்ன கிழமைங்கண்ணா வந்தோம்? இது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்தோம். வெள்ளிக்கிழமை வந்தீங்க. ஆமாங்கண்ணா. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 40 மாடு கொண்டு வந்தோம். 40 மாடு கொண்டு வந்தீங்க. எல்லாமே கன்றுங்களா? கன்றுகள் தான் போயிடுச்சுங்கண்ணா. 40 கன்றுகள்னு இப்போ 2 கன்று தான் இருக்குது. ஓகே. நம்ம எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கோம்? மணப்பாறையிலேருந்து. மணப்பாறையில் இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே காட்டை சுற்றி தானே வாங்குறோம். காட்டை சுற்றி தான் வாங்குறீங்க. ஓகேங்கண்ணா. மணப்பாறையிலிருந்து கொண்டு வருங்க. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் கார்த்திக்ண்ணா. கார்த்திக். நம்மகிட்ட எப்பவுமே மாடுகள் கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்குங்கண்ணா. ஓகே. நாட்டு மாடுகள் வாங்கிக்கலாம். நாட்டு மாடு வாங்கிக்கலாம். நாங்கள் இதே வியாபாரம் தாங்கண்ணா. சரி சரி சரிங்க. ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 51 43 66 34ண்ணா. ஓகேங்கண்ணா. கார்த்திக் இல்லைங்களா? மணப்பாறையிலிருந்து வந்துருக்கீங்க. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. வேறு மாடுகள் நம்மகிட்ட இல்லை. வேறு மாடு இப்போ இல்லை. இப்போ இல்லை, கொடுத்தாச்சுண்ணா. எல்லாமே கொடுத்துட்டாங்க. 2 காளைகள் மட்டும் இருக்குது. 38 இது எவ்வளோங்கண்ணா? 40 ரூபாங்கண்ணா. 40. 38 41 சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இங்கே ஒரு காரி ஒன்று கட்டியிருக்காங்க. காரிக்கண்ணு. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஐயனுக்கு 4 இருக்குது. அது நம்மளுதுங்களா? அது மயில காளைங்களா? அது காளை. மைக்கு வச்சுக்கிட்டுங்களா? மயிலக்காளை. அந்த மயிலக்காளை என்ன விலை சொல்லுதுங்க ஐயா? 1.30 சொல்லுங்க. 1.30. ஓகேங்க. அது பூச்சிக்கு உபயோகப்படுத்த முடியுங்களா? எருதுங்களா? விவசாயத்துக்கு தான். ஓகே. அந்த செவலைங்கய்யா? செவலை என்ன? ஓ, 2 சேர்ந்து ஜோடி மாடு. 1.20ங்களா? எவ்வளோ? 1.30. 1,30,000 ஜோடி. வண்டி மாடு உழவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்க. ஓகே. இந்த மயிலைங்கய்யா என்ன வேலை சொல்லுங்க? இது என்ன வேலை சொல்லுங்கய்யா? இது 40 ரூபா. 40ங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறது 75ங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கான்னு நம்மளுதுங்களா? ஓகேங்க. 20 ரூபா சொல்லுங்க. 20ங்க. கிடாரிங்களா? அது எத்தனை மாதத்துக்கு கிடாரிங்க? 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு கிடாரி. ஓகே. நல்ல கால் நீளமான கிடாரி அது. இதை தவிர நம்மகிட்ட இருக்குதாங்க ஐயா? இல்லைங்க. இதெல்லாம் தானே கொடுத்தாச்சு. 25 மாடு கொண்டு வந்து. 25 மாடு கொண்டு வந்து இப்போ ஒரு 5 மாடு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஓகே.
ஓகேங்க ஐயா, நம்ம பேருங்கய்யா? பொம்மண்ணன். ஓகேங்க. நம்ம எங்க இருந்துங்கய்யா கொண்டு வந்தோம்? திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட். முத்தூர் பஸ் திருப்பூர் புது திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட். திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஓகே. நம்ம பேர் என்னங்கய்யா சொன்னீங்க? பொம்மண்ணன். ஓகேங்கய்யா. நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் சொல்கிறாரு ஐயா. அப்படியே நம்பர் சொல்லுங்கய்யா. 96 96 88 88 52 52 49 49 14 14. ஓகேங்கய்யா. இதுதாங்க இந்த மாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண். புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் கவுண்டநாயக்கம்பாளையம். புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் கவுண்டநாயக்கன் புதூர். ஓகே. பாளையம். கவுண்டநாயக்கர் பாளையம். கவுண்டநாயக்கம்பாளையம். கவுண்டநாயக்கன் பாளையம். ஓகே. தொடர்பு கொள்ளுங்க. மாடு இன்னும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வருஷம் ஃபுல்லாக வாங்கிக்கலாங்களா? வருஷம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். எப்போ வேணால் மாடுகள் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. வருஷம் ஃபுல்லாக இவங்ககிட்ட மாடுகள் இருக்கும். ஒரு செவலை, இங்கே ஒரு மயிலையும் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம திரும்ப பதிவு பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க தவறாமல் தொடர்பு கொள்ளுங்க. 2 கன்று மாடுகள். 15 கொண்டு வந்தாங்க. சரிங்க. திருச்சிங்க 3 இருக்குங்க. 5 கொண்டு வந்து 10 விற்று 3 இருக்குதுங்க. 3 இருக்குங்கய்யா. இது என்ன விலைங்கய்யா சொல்லுது? இதுங்களா? ஒன்று 75 ரூபா சொல்லுதுங்க, ஒன்று 72 ரூபா சொல்லுதுங்க, அது 52 ரூபா சொல்லுதுங்க. செவலை 52ங்க. அது சென்னைங்களா ஐயா செவலை? இல்லைங்க, ஊசி போட்டு காலை சேர்த்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சுங்க. சரிங்கய்யா. 72 ஒன்று 76 சொல்லுதுங்க. 74 ஒன்றுங்க 72 ஒன்று. 74 ஒன்று 72 ஒன்று. இது கண்ணுங்கய்யா? இது கிடாரி கண்ணுங்க. ரெண்டுமே கிடாரி கண்ணு. ரெண்டுமே அதுவும் கிடாரி கண்ணுங்க. சரி சரி சரிங்க. அங்கே உள்ள படுத்திருக்கிறதுங்க ஐயா கொடுத்தாச்சுங்களா? எதுங்க அங்கே படுத்திருக்கிறதுங்க? அது மாடம் கண்ணுங்க. செவலையோட கண்ணுங்க. ஓ, செவலையோட கண்ணு இது. ஓகே சரிங்க. அப்படியே நம்ம பேரும் ஃபோன் நம்பரை சொல்லிடுங்க. அது அன்றைக்கே கொடுத்துருக்குங்க ஐயா. அது வேறு வீடியோவில் போயிருக்குமில்ல, இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதல்லங்க. 99ங்க. 99ங்கய்யா. 76 76 72 72 29 29 76ங்க. 76 துரைங்க. துரை. ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 கன்று இருக்குது. இங்கே ஒரு மயிலை கிடாரி ஒன்று இருக்குது. கண்ணு மாடு கண்ணுங்க இருக்குது பாருங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்காங்க. இது ஊத்துக்குழி ஆர்எஸ்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே ஊத்துக்குழி ஆர்எஸ்லேருந்து தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாடு 2ஆம் நீத்து 51,000க்கு ஐயா எடுத்திருக்காங்க. காலக்கண்ணோட மாட்டை பிடிங்க. மாட்டை போட்டா பிடிங்க. இங்கே கொஞ்சம் மாடுகள் இருக்கு. காளை, செவலக்காளை இருக்கு. இங்கே ஒரு மயிலக்காளை ஒன்று இருக்குதுங்க. காளைக்கன்று இங்கே நிறையா இருக்கு. செவலக்காளை. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம மாடை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? நான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியிலிருந்து வந்துருக்கிறேங்கண்ணா. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியிலிருந்து. நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் சத்தியமூர்த்திங்க. சத்தியமூர்த்தி. ஓகேங்கண்ணா. எத்தனை மாடு கொண்டு வந்திருந்தீங்கண்ணா? நான் 10 மாடு கொண்டு வந்திருந்தேங்கண்ணா. 10 மாடு கொண்டு வந்திருந்தீங்க. இப்போ எத்தனை மாடு இருக்குங்கண்ணா? இப்போ ஒரு 4 இருக்குதுங்கண்ணா. 4 இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொன்றா காட்டிடுறீங்களா? நான் இதில் 2ங்கண்ணா. 2 பெருசு. சரி. வண்டி பழக்கங்கண்ணா. வண்டி பழக்கம் இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வண்டி பழக்கத்தோட இருக்கக்கூடிய 2 காளைகள். ஆமாங்கண்ணா. எருதாங்கண்ணா எப்படிங்கண்ணா? அண்ணா எருதுண்ணா இது 4 பல்லு, அது 2 பல்லுங்கண்ணா. 4 பல்லு, அது 2 பல்லு. விலை என்னங்கண்ணா சொல்லுது? அண்ணா இது 1,75,000 சொன்னாங்கண்ணா. 1,75,000. ஆமாம். ஓகேங்கண்ணா. 1,75,000 மதிப்புள்ள 2 எருதுகள். ஓகே. அடுத்ததுங்கண்ணா? அடுத்தது அந்த பூச்சிக்காலை இருக்குதுங்கண்ணா. பூச்சிக்காலை. ஆமாங்க. பூச்சி செவலக்காலைங்க. இது பல்லு போட்டுச்சாங்கண்ணா எப்படி? அண்ணா இது இன்னும் பல்லு போடலைங்க. பல்லு போடலைங்க. கிட்ட. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அண்ணா இது 75 ரூபா சொன்னாங்கண்ணா. 75,000 சொல்லுதுங்க. ஓகேங்கண்ணா.
நல்ல சீரக்கூடிய காளை. நல்லா இருக்குதுங்க பார்க்கறக்கு. இது தவிரங்கண்ணா வேற நம்மளுதுங்கண்ணா? அண்ணா அது 2 இருக்குதுண்ணா. அது 2 இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ரெண்டுமே காலக்கண்ணுங்க? ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அது 2 ஜோடிங்களாங்கண்ணா? அண்ணா இது ஒத்த அது ஒத்தைங்கண்ணா, தனித்தனி தான். ஒத்த தான். ஆமாம். ஓகே. இது செவலை என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுது? அண்ணா செவலை வேலை செவலைக்கண்ணு 45 ரூபா சொன்னேண்ணா. 45ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது எத்தனை மாதத்து கண்ணுங்கண்ணா அது? அண்ணா இது 1 வருஷத்துக்கு கண்ணுங்கண்ணா. 1 வருஷத்து கண்ணுங்க. ஓகே. 1 வருஷத்து கண்ணு 45,000 சொல்கிறீங்க. ஓகேங்கண்ணா. அந்த மயிலைங்கண்ணா? மயில காலக்கண்ணு. இது எவ்வளோங்கண்ணா? அண்ணா இது 43 ரூபா சொன்னேண்ணா. 43ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. 43ல் ஒரு மயிலையும் 45ல் ஒரு செவலையும் வச்சுருக்காங்க. இது எத்தனை மாதங்கண்ணா இருக்குது? அண்ணா இது 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷம் இருக்குங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களாங்கண்ணா? நம்பர் சொல்லட்டுங்களா? 999 999ங்கண்ணா 454 454 98 98 98 98. ஓகே. இதுதான் ஃபோன் நம்பர். ஆமாம். நம்மகிட்ட வருஷம் எல்லாம் மாடு கிடைக்குமா எப்படிங்கண்ணா? வருஷம் முழுவதும் கிடைக்குண்ணா. வருஷம் முழுவதும் கிடைக்கும். எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்கண்ணா, வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 2 ஜோடி 75,000 சொல்கிறாங்க. 4 பல் 1, 2 பல் 1. இங்கே ராஜாநகை மாளிகை அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னுமே மாடுகள் இருக்குது, கன்றுகள் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். காரி இன்னும் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மயில எருதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு எருது இருக்குது. அது போக இங்கே ஒன்று 2 ஜோடி வண்டி மாடு. அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் நிறைய கன்றுகள் கட்டியிருக்காங்க. 2 காரி செவலை பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவலை கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலை செவலைன்ட்டு எல்லாமே கட்டியிருக்கும். மயிலை நிறையா கட்டியிருக்காங்க. அது போக இந்த பக்கம் நிறைய மாடுகள் இருக்குங்க. இன்னும் சந்தையில் நிறைய மாடுகள் இருக்குது. ஓகே. சுற்றி காமிச்சாச்சு. நீ நம்ம அப்படியே அந்த பக்கமாக போகலாம். ஓ ஐயோ அவரா? நான் பார்த்தனே அவரை. இங்க பாருங்க இந்த வண்டியோட ஐயா கொண்டு வந்திருக்கிறாரு. காரைக்குடியிலையாங்களா? எப்பங்கய்யா வந்தீங்க? என்ன கேடு தம்பி பேசுவார் அவரு. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. எங்க இருந்துங்க ஐயா மாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஓடப்பட்டி பக்கத்துல இருந்து, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல இருந்து ஓடப்பட்டி. ஓடப்பட்டி. ஓகேங்க ஐயா. நாம் தமிழர் கட்சியில் கலப்பை எடுத்துட்டு போன விவசாயி நீங்க தான். ஆமா. ஓகேங்க ஐயா. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. ஓகேங்க ஐயா. நம்ம பேர் என்னங்க ஐயா? அழகர்சாமி. அழகர்சாமி. ஓகேங்க ஐயா. நம்ம இங்க சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தங்க ஐயா? நான் இந்த காலை 2 மட்டும் கொண்டு வந்தேன். இந்த காலை 2 மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. இது சேலுங்களாங்க ஐயா? விற்பனைங்களா? விற்பனை. விற்பனை. என்ன விலைங்க ஐயா சொல்லுங்க? 2,4 லட்சம். ஓகே ஓகேங்க ஐயா. அது வண்டி இருக்குங்கய்யா? வண்டி இருக்கு. ஓகேங்க. வண்டி தனியாங்களா? வண்டி தனியா. ஓகே ஓகே. வண்டிங்கய்யா? வண்டி 60,000 ரூபாய். 60,000. வண்டி 60,000. அது போக இந்த மாடுகள் மொத்தமாக ஜோடி என்ன வேலை சொன்னீங்க? 2,4 லட்சம் ரூபா சொல்லிச்சு தம்பி. 2,4 லட்சம். ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. உங்களை சந்திச்சால ரொம்ப மகிழ்ச்சி. இது தவிர நம்ம கிட்ட மாடுகள் இருக்காங்கய்யா? எப்படிங்கய்யா? மாடுகள் இருக்குதுங்க. நம்ம கிட்ட எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டா மாடுகள் வாங்கலாங்க. ஓகேங்க. நம்ம நம்பர் சொல்லலாங்களா? ஃபோன் நம்பர் சொல்லுங்கய்யா. 94 94ங்க 44 44 65 65 59 59 72 72. ஓகேங்கய்யா. 97ங்க 50 84 46 21. நம்ம பேருங்க மூக்கையன். நீங்க எந்த ஊரு? நெய்வேலியா? நெய்வேலிங்களா? ஓகே ஓகே. இந்த பழுப்பு நிலக்கரி தயாரிக்கிற அந்த இது. ஓகே ஓகே ஓகேங்க.
அங்கே வருஷம் வருவோம். வருஷம் மாடு வாங்குறதுக்கு வருவீங்க. ஓகே 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 சரிங்கண்ணா. உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் ஸ்ரீரங்கராஜ். ஸ்ரீரங்கராஜ். ஆமாம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. உங்களை எல்லாம் சந்திச்சதில் மகிழ்ச்சிங்க. நன்றி 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 நன்றிங்கண்ணா. நன்றிங்கய்யா. பாருங்க, நல்ல ஒரு அழகிய 2 ஜோடி மயிலை மற்றும் செவலை நாட்டு மாடுகள், எருதுகள் விற்பனைக்கு. அதுவாக அங்கே வண்டி ஒன்று இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 60,000 ரூபா சொல்கிறாங்க. அந்த ஐயனோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். அங்கே திருச்சி மாநாட்டுக்கு வந்துருந்துங்க ஐயா. செல்லுகளுக்கு போயிடுமா? ஆமாங்க ஐயா, செல் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. எல்லா டிவிக்குன்னா டிவிக்கு போவாங்க, நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்த்துக்கலாம். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வந்துருங்க. வண்டி 60,000 ரூபா சொல்கிறாங்க. வண்டி வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம அந்தியூர் சந்தையில் போவாங்க ஐயா? எல்லாத்துக்குமே போவீங்க. ஓகேங்க ஐயா. வண்டி 60,000 ரூபா. ரெட்டை மாடு பூட்டிக்கிற மாதிரி இருக்குது. வண்டியுமே சேல்ஸுனே ஓட போட்டு அதாங்க ஐயா. அந்த கணக்காரால் இல்லை, ஊர் போயிட்டார். ஆமாம், 60,000 ரூபாய் சொல்லக்கூடிய வண்டி. ஐயா, இது வண்டியும் நம்மகிட்ட வாங்கிக்கலாமாங்க ஐயா? மற்ற வேறு வண்டிகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்களா? சரி சரி சரிங்க. பிரேட்னா காங்கேயம் பிரேட் யூடியூப் சேனல். நல்ல ஒரு அழகிய காங்கேயம். உடம்பு பாருங்க, இப்படி சரியான நேர்கோடு மாதிரி இருக்கு. பூச்சிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவில் நல்லா இருக்கு. இந்த கடைசி எண்டில் செகண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா நிறைய மாடுகள் இருக்குது. செகண்ட் கேட்டில் ஃபஸ்ட்லேருந்தே மாடுகள் பார்த்துக்கிட்டே வரலாம் நீங்கள். மாடு பார்த்துட்ருக்காங்க. தமிழரசன் அண்ணாவுடைய மாடுகள் விலை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னகிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் நிறையா இருக்குது. சோடா கடைக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கார் வாருங்க, எப்படி வருது. வண்டியை விட்டு தள்ளி டயர் இருக்குது. ஓப்பனான வியாபாரம் தான். இந்த பக்கம் இருக்கிறதால தமிழரசன் அண்ணாவோடது. ஜோடி மாடு. சொல்ல போற அவர் ஒத்துக்கிட்டா நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் சரி, 2 பேரும் இடையில ஐயா குடுக்கிட்டு கையில புடுங்க கூடாது. பெருவள மாடு கஷ்டம் வேண்டாம். 50 ரூபா கொடுத்துருங்க. நீங்க கையில வாங்கப்பா. 50 ரூபா கொடுத்துருங்க. வாங்க மாட்டேன். ஜோடி மாடுகள் நல்லா பேசிட்டு இருக்காங்க.
ஆக்கம் போடுது பாருங்கப்பா, இதான் ராசி மாடு வாங்கணும், ஆக்கம் போடணும், இதுதான் நல்லதா அப்படியே உள்ள வாங்கிட்டார் ஐயா. நம்ம இது நேற்று வீடியோ போட்டிருந்தோம், இப்போ அது ஐயா நேரடியாக வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த வருஷம் இதுக்குள்ள ஷோவுக்கு இந்த 2 மாடுகள் மட்டும்தான் இருக்குதுங்க. குதிரை இந்த மாதிரி யாருமே கொண்டு வரல இந்த டைம். இதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளைகள் தான். அழகாக வரிசையாக கட்டி விட்டுருக்காங்க. இங்கே ஒரு காங்கேயம் படுத்திருக்கான். அதுபோல் இங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இன்னுமே மாடுகள் நிறையா இருக்குது. காரி பட்டை கலவு நீட்டு. நல்ல பாய்ச்சல். கயிறு வரும் தண்ணி சேர்ந்துற கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கயிறு. அழகிய காங்கேயம் காரி. நல்ல பாய்ச்சலுடைய காரி. ஓகேங்க, நம்ம காணொலி கண்ணு முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப மதியம் அல்லது சாயங்காலம் வரலாம். இந்த வகை ஃபுல்லாக காங்கேயம் தான் கட்டியிருக்காங்க. அதாவது காளைகள் நல்ல பெருங்கோட்டு காளைகள் தான் கட்டியிருக்குது.